ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட்டோட நேம் கேட்கும்போது வேறு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல் இந்த பேரை வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். ஸோ முட்டை மிட்டாய் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 முட்டையை உடச்சி ஒரு பேனில் ஆட் பண்ணிட்டு அதில் ஒயிட் ஆட் ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும், அதுக்காக தான். இது ஒரு பீட்டரில் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மிக்ஸ் ஆனால் போதும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 200 கிராம் அன்ஸ்வீட்டட் கோவா எடுத்துக்கலாம். நான் மில்கி மிஸ்ட் பிராண்டோட கோவா எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. அது நல்லா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 200 கிராம் சுகர் ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் பாதாமை ஊற வச்சுருக்கேன். அதை தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதையுமே இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த கட்டி எல்லாமே கரைஞ்சி வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைஞ்சி வர ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த டின்னில் பேக் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை இதோட ஊற்றி வச்சிடலாம். கார்னிஷ்க்கு நம்ம ஏதாவது ரொம்ப விருப்பம் தான். ஸோ அதை நான் வந்து கேஷ்யூ கட் பண்ணி போட்டிருக்கேன். கட் பண்ணி போட்டுட்டு 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்க ஓவனில் ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். இது அந்த அளவுக்கு எலும்பி வராதுங்கிறதுனால நான் ஒரு 3/4 டின் பக்கமாக ஊற்றிருக்கேன். லைட்டாக கொஞ்சம் புஃப்னு வரும். அதுக்கப்புறம் கூல் டவுன் ஆனோன்னா அதுவுமே அமுங்கிரும். ஸோ எடுத்து வெளியே வச்சோடனே கீயை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மேலே காயாமல் இருக்கும். ஸோ எடுத்து கமுத்தி ஒரு தட்டினோடனே அப்படியே விழுந்துருச்சு. அடி கூட கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஸோ சூப்பராக கட் பண்ணி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் சாப்பிட்டு பார்த்தா எல்லாருமே சூப்பர் சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் நாமளும் ஆர்டர் எடுத்துடலாமான்னு சொல்லுங்கள். எடுத்துடலாம் இனிமேல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஒன்ஸ் அகேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.